வாழ்க வளமுடன். அம்மையப்பனின் அருளாலும் குருமார்களின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது 2025ஆம் ஆண்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா குரோதி வருஷத்தோட கடைசியில் நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி பலன்களுக்கான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சனி பகவான் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தவர் அப்படின்னு நமக்கு தெரியணும். நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா 9 கிரகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதில் முக்கியமாக வந்து சனி பகவானுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான காரணம் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து தெரிஞ்சுக்கணும். 9 கிரகத்தில் சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஆவரேஜாக ஒரு 2.5 வருஷ காலம் வந்து சனி பகவான் வந்து ஆட்சி பண்ணுவார். ஒரு ராசி கட்டத்தில் இருக்கக்கூடிய நேரம். அப்போது இவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்லோவாக மூவ் பண்ணுற ஒரு கிரகன்றதுனால இவருடைய பலன்கள் வந்து உணர முடியும். இதே வந்து சூரிய பகவானோ புதன் பகவானோ சுக்கிர பகவானோ வந்து பார்த்திங்கன்னா மாத கிரகங்கள், இவங்களுடைய பலன்கள் அவ்வளோ அந்தளவுக்கு வந்து சீக்கிரமாக நம்மளால் உணர முடியாது. அதே மாதிரி தான் சந்திர பகவானும். சந்திர பகவான் வந்து டெய்லி மூவ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் ஒரு 2.25 நாள் தான் வந்து ஒரு பயணம் பண்ணுவார். அதனால் பெரிய விஷயங்கள் தெரியாது. ஆனால் அந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராசி கட்டத்தில் 2.5 வருஷம் ஆவரேஜாக வந்து பயணம் பண்ணுவார். அப்போது இந்த ராசி கட்டத்தில் இருக்கும்போது சனி பகவானுக்கு ஏன் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம்? 7.5 சனின்னு சொல்கிறோம், அஷ்டம சனி என்றோம், கண்ட சனி என்றோம், பாத சனி என்றோம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் சொல்லப்போனால் பயமுறுத்தக்கூடிய விஷயத்துலேயே வந்து நிறைய பேர் பேசிகிட்டே இருக்காங்க. அப்படி சனி பகவானால் அப்படி என்ன பாதிப்பு வரும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம். முதல்ல அவரை பற்றின விஷயங்களை வந்து நமக்கு தெரியணும். சனி பகவான் யார்? பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து சனீஸ்வரன் அப்படின்னு நவகிரகத்தில் வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரே ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் மட்டும்தான். இந்த சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தர்மவான். தராசு தட்டை வந்து தூக்கி பிடிச்சாருன்னா நடுநிலையாக நிற்கும். இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் இந்த சனி பெயர்ச்சி, அதாவது வந்து சனி பகவான் ஒரு ராசி கட்டத்துக்கு வரத்துக்கு 30 வருஷம் ஆகும். ஒரு 7.5 சனி இப்போ உங்களுக்கு வந்து ஆரம்பிக்குதுன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் உங்களுக்கு 7.5 சனி வந்திருக்கும். ஆக இந்த 30 வருஷத்தில் நீங்கள் செஞ்ச நல்லது கெட்டது இதற்கான பலனை வந்து எப்போ கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7.5 வருஷம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சந்திரனுக்கு ராசிக்கு முன்னாடி ராசிக்கு அடுத்த ராசிலையும் பயணம் பண்ணும்போது எதுக்கான பலனை கொடுப்பார். ஏன் இதை வந்து லக்னத்துக்கு எடுக்காமல் ஏன் ராசிக்கு எடுத்தாங்க? சந்திரன்றது வந்து மனோகாரகன், உடல் காரகன் அப்படின்ற ஒரு விஷயம் உண்டு. இந்த கர்மாவை நாம் பிறந்ததுக்கான விஷயத்தை, இந்த கர்மாவை எதன் மூலயமா அனுபவிக்க முடியும்னா இந்த உடம்பாலையும் மனசாலையும் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். அதனால தான் வந்து அந்த 7.5 சனி, அந்த சனி பகவான் வந்து அந்த சந்திரனை நோக்கி வரக்கூடிய காலத்துலையும் விட்டுட்டு விலகக்கூடிய காலமும் பார்த்தீங்கன்னா அந்த 7.5 வருஷத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அந்த 7.5 வருஷத்தில் கடந்த 30 வருஷத்தில் நீங்கள் பண்ண நல்லது கெட்டத்துக்கான பிரதிபலனை அவர் கொடுப்பார். நீங்கள் நல்ல விஷயங்களை பண்ணியிருந்தால் நல்லதையும், பாவத்தை பண்ணியிருந்தால் பாவத்துக்கான பரிகாரத்தை பண்ண வேண்டிய விஷயத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. இது 100% உண்மை. சரிங்க, சனி பகவான் எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவாரா? எல்லாருக்குமே யாருக்கு நல்லது பண்ணுவார்? இந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா? இது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த சனி பகவான் உங்களுடைய லக்னத்துக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்கார்? உங்கள் லக்னத்திற்கு அவர் பாவியா இல்லை சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிபதியாக இருக்காரா? இதெல்லாம் வந்து உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு பார்த்தா மட்டும்தான் தெரியும். சனி பகவானை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. 7.5 சனியில் உயர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, கோடியாக சம்பாரிச்சவங்க இருக்காங்க. 7.5 சனியில் விழுந்தவங்களும் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? சனி பகவானை பொறுத்தவரையிலையும் காலபுருஷ தத்துவப்படி ராசி கட்டத்தில் 10ஆம் பாவத்திற்கும் 11ஆம் பாவத்திற்கும் உண்டான ஒரு அதிபதி. அதாவது கரெக்டாக சொல்லணும்னா ஜீவனக்காரகன், தொழில்காரகன். எவனுடைய பார்வை இல்லாமல், சனி பகவானுடைய பார்வை இல்லாமல், அவருடைய தொடர்பு இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயமும் நடக்காது. நடக்கிறதுக்கான சந்தர்ப்பம் கிடையவே கிடையாது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா
நிறைய பேருக்கு இல்லை, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனியில் திருமணம் ஆகும், 7.5 சனியில் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் நல்லா வந்து வாழ்க்கையில் வந்து செட்டில் ஆவாங்க, நல்ல வேலை கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு 7.5 சனியில் தான் நடக்கும். இதை உணர்ந்து அதாவது வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து, அதாவது ஜாதகம் தெரிஞ்சவங்களுக்கு இது வந்து முக்கியமாக வந்து நம்மளால் வந்து பேச முடியும். ஜாதகம் தெரியாதவங்களுக்காக இதை பற்றி வந்து நான் சொல்கிறேன். சனி பகவான்றது வந்து பொதுவாகவே சனி பகவான் மட்டும் இல்லை, ஜாதக கட்டத்தில் இருக்கக்கூடிய நவ கிரக நாயர்கள் எல்லாருமே நமக்கு நல்லதை செய்யறதுக்கு தான் இருக்காங்களே தவிர்த்து கெடுதல் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்மளுக்கு நல்லது கெட்டது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்ம வினை எப்படி பதிவாயிருக்கு, நீங்கள் பிறக்கும்போது உங்களுக்கான கர்மா என்ன எழுதப்பட்டிருக்கு, அதுக்கான விஷயந்தான் உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்குது. இதில் வந்து யாருக்குமே வந்து எந்த ஒரு டவுட்டுமே வர வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் கரெக்டாக சொல்ல போனால், ஒரே தாய் தந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இரட்டை குழந்தை பிறக்கும். அவங்களுடைய லக்ன பாவம் ஒன்று, நட்சத்திரம் ஒன்று, கிரகங்களோட அமைப்பு ஒன்று, எல்லாமே ஒன்று தான் இருக்கும். ஆனால் இவங்களுடைய வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக இருக்கும். இது கொஞ்சம் மைனூட்டாக வந்து பார்த்தா தெரிய வரும். அப்புறம் எப்படிங்க வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு. இந்த குழந்தை பிறக்கும் போதே இதில் வந்து யார் முதல் குழந்தை, இது ரெண்டாவது குழந்தை யாருன்ற விஷயமும் இருக்குது. அந்த தாய் தந்தைக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தைக்கான கர்ம வினைன்னு, ரெண்டாவது குழந்தைக்கான கர்ம வினைன்றது வந்து வேறு தான். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் ஜோதிடம் சார்ந்த அறிவு இருந்தால் நல்லாவே தெளிவாக இதை பற்றியெல்லாம் புரிஞ்சுக்கலாம். 7.5 சனியை பொறுத்தவரையிலையும், சனி பெயர்ச்சியை பொறுத்தவரையிலையும் யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. முக்கியமாக சனி பகவான் யாருக்கெல்லாம் பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடினமாக உழைக்கிறவங்க, விவசாயம் பண்ணுறவங்க, சாக்கடை வாடுறவங்க, கூலி தொழில் பண்ணுறவங்க, இவங்களாம் அதை பற்றி கவலையே பட தேவையில்லை. ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையிலையும் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய அடித்தட்டு மக்களுக்கு வந்து அவர் ரொம்ப நல்லது தான் பண்ணுவார். அவங்க அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யாரெல்லாம் ஒயிட் கலர் ஜாப் பண்ணுறோம், மற்றவங்களை சார்ந்து வாழ்கிறோம், இந்த மாதிரி ஆட்கள் தான் வந்து இதை பற்றியெல்லாம் அதிகமாக பயப்பட வேண்டிய விஷயம் இருக்கும். அதனால தான் நான் பொதுவாகவே சொல்லுவேன், உங்களுக்கு 7.5 சனி வந்துடுச்சா, அஷ்டம சனி வந்துடுச்சா, பரவாயில்ல, உடல் உழைப்பு கொடுங்க, எல்லா இடத்துலையும் உடல் உழைப்பு கொடுங்க, வேர்வை சிந்தரக்கூடிய வேலையை செய்யுங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாகவே நாம் எந்த ஒரு விசேஷம், ஒரு திருவிழா இல்லை ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் வேற போவோம், சாப்பிடுவோம், நாம் பண்ண வேலையை பார்த்துன்னு வந்துகிட்டே இருப்போம். இதுக்கு தானே போகிறோம். முதல்ல பந்திக்கு வந்து முந்திக்கணும். யாருக்கு சாப்பாடு கிடைக்குதோ இல்லையோ முதல்ல நாம் சாப்பிட்றணும், நம்மளை சார்ந்தவங்க சாப்பிட்றணும். அதுதான் பண்ணிகிட்ருக்கோம். இது முதல் அபத்தம். நாம் எங்கே போனாலுமே முதல்ல அந்த இடத்துல என்ன வேலை இருக்கோ, இது ஒரு எச்சையில் கூட எடுக்கலாம், தண்ணி கொடுக்கலாம், மற்றவங்க உட்கார வச்சு சாப்பிட வைக்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா முதல் 2 பந்தி 3 பந்தியை வந்து விசாரிச்சுட்டு அப்புறம் வந்து சாப்பிடுங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அது கிடைக்கல அது கிடைக்கல, எனக்கு ஐட்டம் தீர்ந்து போயிடும் அப்படின்னு நினைக்காதீங்க. அங்கே வந்து சேவை செய்யணும். முக்கியமாக எச்ச இலை எடுங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுங்க. இந்த 7.5 சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரி சனி பகவானோட இல்லை சனி தசை நடக்குது, சனி புத்தி நடக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் ஜாதகத்தில் நடந்தால், இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஜாதகத்தில் சனி பகவானுக்கான ஒரு உங்களுடைய கர்மாவை கழிக்கிறதுக்கான ஒரு பரிகாரமாகவே அமையும். இதை வந்து தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க. இது மனப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்து உங்களுக்குள்ள எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, மனப்பூர்வமாக நான் சொல்லக்கூடிய விஷயத்த மனப்பூர்வமாக உணர்ந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு நற்பலன் கண்டிப்பாக கிடைக்கும். குருவின் அருளாலும் இந்த பிரபஞ்சத்தின் அருளாலுமே நற்பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது, ஒவ்வொரு ராசியிலையும் சனி பகவான் இந்த பயிற்சிக்கு அப்புறம், மார்ச் மாதம் நடக்கக்கூடிய பயிற்சிக்கு அப்புறம் ஒவ்வொரு ராசி மட்டுமல்ல, நான் சொல்லக்கூடிய லக்னம் ரொம்ப முக்கியம். லக்னம் ராசி ரெண்டுமே சேர்த்து பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு பலன் கிடைக்கும். தொடர்ந்து இனி ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு லக்னமும், நான் சொல்லக்கூடிய ஒரு மேஷ ராசின்னு சொன்னால் அதில் லக்னமாகவும் வச்சும் நீங்கள் பலன் எடுத்துக்கங்க. அது இல்லாமல் உங்களுடைய ஜாதக அமைப்புப்படி சனி பகவான் எந்த ராசி கட்டத்தில் லக்னத்துக்கு எத்தனாம் பாவத்தில் இருக்காருன்றதை பொறுத்தும்
பலன்கள் மாறுபடும். இதுக்கான முழு பலன் வேணும்னா நீங்கள் எங்ககிட்ட வந்து கன்சல்டிங் எடுத்துக்கலாம். அதுக்கான ஃபோன் நம்பர்ஸ் வந்து உங்களோட ஸ்க்ரீனில் தெரியும். அந்த ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு உங்களோட கன்சல்டிங்கை வாங்கிக்கலாம். அதற்கான வழிபாட்டு முறையின் மூலிமா எப்படி சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தால் அதுக்கான தாக்கத்தை எப்படியெல்லாம் குறைக்கலாம்ன்ற விஷயமும் உங்களுக்கு தெளிவாகவே நாங்கள் கொடுப்போம். ஓம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.